Hello guys, welcome to our interior fit out quantity surveying introduction session. ஸோ நம்மளோட கோர்ஸ் கண்டென்ட் எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து நம்மளோட என்னென்ன நம்ம லேர்ன் பண்ண போகிறோம்ன்ற மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னு சொன்னால் நம்மளோட கோர்ஸ் கண்டென்ட் இன்ட்ரடக்ஷன் செஷனை வந்து வெரி கேர்ஃபுல்லாக வந்து ஃபெஸ்ட்டுக்கு வந்து லிசன் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நம்மளோட இந்த கோர்ஸஸில் வந்து நம்ம என்னென்ன லேர்ன் பண்ண போகிறோம்னு சொல்லி அதிகமான விஷயத்தை நம்ம அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளோட ஃபெஸ்ட் இன்ட்ரடக்ஷன் செஷன். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதென்ன இந்த இன்டீரியர் ஃபிட் அவுட் குவான்டிட்டி சேவருங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் இதில் வந்து யார் இந்த கோர்ஸஸை வந்து லேர்ன் பண்ணலாம், அதே போல் வந்து அதாவது இன்டீரியர் ஃபிட் அவுட் இதில் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அந்த விஷயம், அதே போல் வந்து பெனிஃபிட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரி இந்த 4 டைப்பான இந்த விஷயத்தை வந்து இந்த செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், இப்போது என்னென்னு சொன்னால் இந்த இன்ட்ரடக்ஷன் அபவுட் த இன்டீரியர் ஃபிட் அவுட் QS ப்ராக்டிஸ், என்ன அந்த இன்ட்ரடக்ஷன், அது என்ன இந்த QS இன்டீரியர் ஃபிட் அவுட்டுங்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து விளங்குறோன்னு சொன்னால், நான் இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், அதாவது பில்டிங்குங்கிற இந்த கன்செப்டை வந்து நான் வந்து ஒரு 2 டைப்பாக வந்து இந்த இடத்த வந்து நான் டிவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸ்டீரியர் டிசைன், அதே போல் இன்டீரியர் டிசைன். அப்போ நான் பில்டிங் டிசைனை வந்து, அதாவது ஸ்பெஷலாக வந்து பில்டிங் டிசைன், இதை வந்து நான் ஒரு மெயினாக வந்து ஒரு 2 டைப்பாக வந்து இந்த இடத்த டிவைட் பண்ணியிருக்கேன். ரைட், இப்போ நம்மளோட கோர்சஸ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம்னு சொன்னால் இன்டீரியர் டிசைன், அதை பற்றி இதுதான் வந்து ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட், நான் அதுக்கு போகிறதுக்கு முதல் என்னெந்த எக்ஸ்டீரியர் டிசைனுங்கிறத சும்மா ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா ஒன்று நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன விஷயம் உண்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ரைட், இப்போ நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நம்மளுக்கு தெரியும் வந்து ஜென்ரலாக வந்து இந்த இன்டீரியர் டிசைன் அதே போல் எக்ஸ்டீரியர் டிசைன் இது எப்போ நம்ம இனிஷியேட், அதாவது நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொன்னால், இது வந்து நம்மளோட ஷெல் அண்ட் கோர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்குள்ள வந்து பில்டிங் வந்து அதாவது மெயினாக வந்து இப்போ வந்து பில்ட் பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. இதில் கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர் கொலம் பீம்ஸ் ஸ்லப்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீஷன் பண்ணினதுக்கு பிறகு இப்போ வந்து இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ பண்ணப்பட்டு கொண்டிருக்கு. இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீஷன் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பில்டிங் வந்து இப்படி இருக்கும், அதாவது இது ஒரு ஷெல் அண்ட் கோர் ஃபுல் கம்ப்ளீட்டான பில்டிங், அதாவது கான்க்ரீட் ஸ்ட்ரக்சர்லாம் முடிஞ்சது பிறகு. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணினா இந்த எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வந்து அதாவது இப்படி கம்ப்ளீட்டடான ஷெல் அண்ட் கோர் பில்டிங்கில் தான் வந்து நம்ம அப்ளிகபிள் பண்ணுவோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெரி கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரைட், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த எக்ஸ்டீரியர் டிசைனை பற்றி நான் சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி சொல்ல போகிறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு சில பில்டிங்ஸ், அதாவது ஃபோட்டோஸ் வந்து நான் ஜஸ்ட் வந்து விஷுவல் பண்ண போகிறேன். இதில் வந்து எப்படி அந்த எப்படி டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து எக்ஸ்டீரியரை வந்து பில்டிங் எக்ஸ்டீரியர்னு சொல்லக்குள்ள வந்து அவுட் சைட் ஆஃப் த பில்டிங். ஓகே, அப்போ வந்து எக்ஸ்டீரியர் வந்து எப்படி டிசைன் பண்ணப்படுறீங்கிறத வந்து சும்மா ஜஸ்ட் விஷுவல் பண்ணுவோம். இப்போ நம்ம இப்படியான ஒரு டைப்பான பில்டிங்கை நம்ம பார்த்தோம்னா, இதில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான ஒரு கிளாசிங் ஃபசாட், ஒரு ப்ரௌன் கலர் அப்படின்ற மாதிரியும் இதில் வேறு டைப்பான ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸாகோனல் டைப்பில் வந்து இருக்குது. இதில் இந்த பில்டிங்கில் வந்து எக்ஸ்டீரியரை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு பெயிண்ட், இப்போ எக்ஸ்டீரியர் வந்து ஃபுல்லாக பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து எக்ஸ்டீரியர் டிசைன். ஓகே, ரைட், அப்போ இது ஒரு டைப்பாக இருக்குது. இதே போல் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு டைப்பான எக்ஸ்டீரியர் டிசைன். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வுட் எக்ஸ்டர்னல் ஃபினிஷஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு வுட் டைப்பானது. அப்போ இது ஒரு இப்போ நம்ம கம்பேர் பண்ணி முதல் பார்த்ததை விட இது வந்து ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்டீரியர் டிசைன். ஓகே, அப்போ வந்து இந்த டைப்பான எக்ஸ்டீரியர் ஒர்க் செய்கிறதுக்குரிய அந்த ஒர்க் ப்ரொசீஜர்ஸ், மெட்டீரியல்ஸ், அடுத்து வந்து அதில் வந்து மெத்தட், அதாவது நம்ம இந்த ஒர்க்கை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குரிய அந்த மெத்தடாலஜி எல்லாம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். அப்போ வந்து ப்ரொஜெக்ட் டு ப்ரொஜெக்ட் வந்து இந்த எக்ஸ்டீரியர் டிசைன் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இதை பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்டீரியர் டிசைன். இதில் வந்து ஒரு அதாவது ஸ்டீல் ஃப்ரேமில் வந்து அவுட் சைடில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து கிளாசிங் செட்டப் வந்து ரெட் கலரில் அப்படி பண்ணியிருக்காங்க. அதில் போல் கார்டனிங் செட்டப் வந்து, அதாவது லேண்ட்ஸ்கேப்பிங் வந்து உடைய ட்ரீஸ் மற்ற விஷயங்கள் வந்து இதில் வந்து வச்சிருக்கிறது. இது ஒரு டைப்பான எக்ஸ்டீரியர் டிசைன். அப்போ
நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்டீரியர் டிசைன் எல்லாம் வந்து இப்படி இருக்கிற டைமில் வந்து நம்மளோட கோர்சஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து என்ன சொன்னால் டோட்டலாக வந்து இது வந்து பில்டிங் இன்டீரியர் டிசைன் QS ப்ராக்டிஸ், அப்போ இன்டீரியர் ஃபிட் அவுட் ஒர்க்குரிய QS ப்ராக்டிஸ் சம்மந்தமாக தான் நம்மளோட கோர்சஸில் பார்க்க போகிறோம். அப்போ என்னது இன்டீரியர் டிசைன் ஃபிட் அவுட் QS என்று சொல்கிற டைமில் வந்து இதுக்குரிய ஒரு கொஷன் வந்து என்ன, வாட் இஸ் த இன்டீரியர் என்று சொல்கிற டைமில் வந்து, அதாவது நம்ம பார்த்தோம் வந்து எக்ஸ்டீரியர் என்று சொல்கிற டைமில் வந்து இப்போ நம்மளோட பில்டிங்கில் வந்து இப்படி ஷெல் அண்ட் கோரான பில்டிங்கில் இந்த அவுட் சைடை வந்து ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் பண்ணுறது வந்து எக்ஸ்டீரியர். இன்டீரியர்னு சொல்கிறது வந்து என்ன சொன்னால் இந்த பில்டிங்குக்கு உள்ளே இன்சைட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணலாமோ அதுதான் வந்து பில்டிங் இன்டீரியர் டிசைன் ஃபிட் அவுட் குவான்டிட்டி சர்வே. ரைட், இதில் வந்து நம்மளோட இன்டீரியர் ஃபிட் அவுட்னு சொல்கிற டைமில் இது வந்து பில்டிங்குக்கு உள்ளே எப்படி ஒரு இன்டீரியர் உள்ளுக்கு இருக்கிற பகுதி வந்து எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம்ங்கிற மாதிரி கான்செப்ட். இப்போ நம்ம செய்ய போகிற இந்த QS ப்ராக்டிசஸ் வந்து இன்டீரியரை வந்து நம்ம ஒரு இன்டீரியர் ஃபிட் அவுட் கம்பெனி வந்து ஒரு இன்டீரியரை வந்து இப்படி டெக்கரேட் பண்ணுது. எஸ் அ குவான்டிட்டி சேவரை வந்து நான் வந்து என்ன செய்ய பண்ணுறேன்னு சொன்னால் இதுக்கு தேவை இது என்னென்ன நம்ம ஐட்டங்களை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி எல்லா ஐட்டங்களையும் குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறது தான் வந்து எஸ் அ இன்டீரியர் ஃபிட் அவுட் குவான்டிட்டி சேவையர் மெயினான ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த பில்டிங்கை பார்த்தோம்னு சொன்னால் இதில் இன்டீரியருக்குரிய அந்த டெக்கரேஷன் அமைப்பு பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு பிங்க் கலர் சீலிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம சும்மா சொல்லலாம் வந்து ஜிப்சம் சீலிங். அதே போல் வாலை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் வால் பெயிண்டட் கொடுத்துப்பட்டிருக்கு. அதே போல் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டைல் செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ளோ ஃபினிஷஸ். அதே போல் சில ஸ்பெஷல் கவுண்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதே போல் இது வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபர்னிச்சர் செட்டப்ஸ். அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலாக வந்து குவான்டிட்டி ஆஃப் எடுக்கிறது கன்சிடர் பண்ணுற ஐட்டங்கள். அதே போல் வந்து இதில் இருக்கிற மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்கை பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கலை பார்த்தோம்னா ஒரு வகையான ஃப்ளோரசன்ட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. சம்டைம் வந்து இது ஒரு ஸ்ட்ரிப் லேம்பாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம். அதுக்கு மேலே இது மாதிரி வேறு ஏதாவது ஏசி செட்டப்புகள் எப்படி இருக்குங்கிற மாதிரி எல்லாம் இதில் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ இது ஒரு டைப்பான இன்டீரியர் ஒரு டிசைன். ஜஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதுனா என்ன அந்த இன்டீரியர் டிசைனுங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சொன்னால் நம்மளுக்கு அந்த ஒர்க், அதாவது ப்ராக்டிஸ் செய்கிற டைமில் வந்து ஈஸியாக இருக்கும். ரைட், அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு டைப்பான ஒரு இன்டீரியர் டிசைன். இது வந்து ஒரு ஷாப் உண்டு. அப்போ ஷூ ஷாப்பில் வந்து எப்படி அந்த இன்டீரியரை வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள். இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு டைப்பான ஒரு மார்பிள் டைல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபர்னிச்சர் செட்டப் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அதாவது இதை நம்ம சொல்கிறது சொன்னால் அதாவது ஃபிக்சர்ஸ், இது ஒரு வுட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிக்சர்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே போல் சீலிங்கை வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷல் டைப்பான சீலிங் செட்டப். இதில் வந்து லைட்டிங் வந்து டிஃப்ரெண்ட் சர்க்கிள் டைப்பான ஒரு லைட்டிங். அதே போல் வந்து அடுத்த ஃபோக்கஸ் லைட்டு, அதே போல் ஸ்பெஷலான அதர் லைட்டிங். அதே போல் HVAC சிஸ்டம் ரவுண்டான, இப்போ நம்மளுக்கு தெரியும் வந்து டக்டில் வந்து 3 டைப் ஆஃப் டக்ட் இருக்குது. அதில் வந்து ரெக்டாங்குலர், சர்க்கியூலர், ஓவல். இதில் வந்து சர்க்கியூலர் டக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இதில் இருக்கிற ஃபினிஷஸ் வேறு என்னென்ன ஐட்டங்கள் எல்லாம் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுதோ இதெல்லாம் இது ஒரு டைப்பான ஒரு இன்டீரியர் டிசைன். அப்போ எஸ் அ இன்டீரியர் ஃபிட் அவுட் குவான்டிட்டி சேவர் வந்து அப்போ ஒரு ப்ரொஜெக்ட், அதாவது அவர் ஒர்க் பண்ணுறதுல வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஜெக்டை தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் எல்லா ப்ரொஜெக்டும் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டான இன்டீரியர். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக வந்து ஒரு இன்டீரியராக வந்து ஒரு ஜென்ரல் ஐடியா ஒன்று நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து வெரி ஈஸியாக இருக்கும் வந்து நம்மளோட அடுத்த ஸ்டெப்ஸ் இன் மூவ்மெண்ட். ரைட், இது ஒரு டைப்பான இன்டீரியர் டிசைன். ரைட், இப்போ நம்ம இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு டைப்பான ஒரு ஷூ மாட் உண்டு. இதை நீங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னால் திஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டீரியர் ஃபிட் அவுட். இதில் வந்து பாருங்கள் எப்படி டெக்கரேட்டிவான ஒரு சீலிங் அண்ட் வால் ஃபினிஷஸ். அதே போல் இந்த வாலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்கரேட்டிவ், இதே போல் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளோரிங், அதே போல் டிஃப்ரெண்ட் ஃபர்னிச்சர் செட்டப், அதே போல் டிஃப்ரெண்ட் லைட்டிங் செட்டப் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அப்போ இது ஒரு டைப்பான இன்டீரியர் டிசைன். ரைட், இப்போ வந்து நம்ம என்னென்னு சொன்னால் இப்போ விளங்குறோம் இப்படிப்பட்ட ஒரு இன்டீரியர். இப்போ இதை பார்த்தோம்னு சொன்னால் இது ஒரு டைப்பானது. இது வந்து ஒரு ஃபேஷன் ஷாப் உண்டு.
இது ஒரு டைப்பான இன்டீரியர் டிசைன். ரைட். இப்போ இந்த இன்டீரியர்னு நம்ம சொல்கிற டைமில் வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம சொல்லலாம் வந்து ஒரு காஃபி ஷாப்ஸ், அதே போல் ஒரு அதாவது இப்படி ஒரு டெக்கரேட்டிவ் ஒரு ஃபேஷன் ஷாப், அடுத்த ஒரு ஷூ ஷாப். அதே போல் நம்ம ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே போனோம்னு சொன்னால் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து இருக்கிற ஒவ்வொரு ஷாப்பும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டைப்பான இன்டீரியர் டிசைன் அண்ட் டெக்கரேட்டிவ். அப்போ வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பண்ணலாம். அதே போல் வந்து நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்குள்ளே போனோம்னு சொன்னால் அது ஒரு டைப்பான இன்டீரியர் ஃபிட் அவுட். அதே போல் நம்ம ஒரு மொஸ்குள்ளே போனோம்னு சொன்னால் அது ஒரு டிஃப்ரெண்டான இன்டீரியர் செட்டப். நம்ம ஒரு ஒர்க் பிளேஸுக்கு போனோம்னு சொன்னால் அது ஒரு டிஃப்ரெண்டான இன்டீரியர் செட்டப். அப்போ எஸ் அ குவான்டிட்டி சர்வேரை வந்து அந்த இன்டீரியருங்கிற கான்செப்ட் என்னங்கிறது தான் நம்ம வந்து இப்போ நம்ம விளங்கி கொண்டிருக்கோம். அப்போ இப்படிப்பட்ட ஐட்டங்களை வந்து நம்ம குவான்டிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறது தான் வந்து இந்த இன்டீரியர் ஃபிட் அவுட்டான குவான்டிட்டி சர்விங் ப்ராக்டிசஸ். அப்போ இது வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஹைரஸ் பில்டிங் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே ஒர்க் பண்ண போனீங்கன்னா அது வந்து ஒரு ஹியூஜ் ஸ்கோப்பாக இருக்கும். என்று சொன்னால் அதிகமான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 ஃப்ளோர் இருந்ததுன்னா அதுக்குள்ளே இருக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்போ அந்த 100 அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து என்ன டைப்பான இன்டீரியர் இருக்குது, அது வந்து ஒரு ஹை லெவலான ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் ஆஃப் ஒர்க் அது. அதே போல் வந்து நமக்கு சில நீங்கள் ஒரு இன்டீரியர் ஃபிட் அவுட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுற டைமில் வந்து சில காஃபி ஷாப், அதே போல் ஏர்போர்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டியூட்டி ஃப்ரீ ரிலேட்டடான சில ஷாப்ஸ், அதே போல் சில மாஸ்க், சில அப்படின்ற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன பில்டிங்கள் மாதிரி அது ஒரு சின்ன ஸ்கோப். பட் சின்ன ஸ்கோப்னு சொல்கிறோம், அதில் டீட்டெயிலிங் வந்து ஹியூஜ் டீட்டெயிலிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம், இப்படிப்பட்ட ஒரு ஷாப் வந்து இது ஒரு 1 ரூம் ஷாப் தான். பட் இதில் டீட்டெயிலிங்கை பார்த்தோம்னு சொன்னால் வெரி ஹியூஜ் டீட்டெயிலிங். ஸோ அதால் வந்து அப்போ எஸ் அ இன்டீரியர் ஃபிட் அவுட் குவான்டிட்டி சர்வேர் வந்து அவர் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரே ஒர்க்கை நம்ம செய்ய மாட்டோம், டோட்டலி டிஃப்ரெண்ட்டான ஒர்க்ஸ். ஓகே, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அப்போ அந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து இப்போ நம்ம இன்னும் பார்த்து கொண்டிருக்கிற விஷயங்கள் அந்த என்னென்னு சொன்னால் இந்த இன்டீரியர் ஃபிட் அவுட்டுங்கிற விஷயத்தை வந்து இப்போ நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகே நம்ம இப்போ செகண்டாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் இன்டீரியர் ஃபிட் அவுட் இந்த இதில் மார்க்கெட் எப்படி இருக்கும், இந்த ஜாப்போட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணுவோம். ரைட். இப்போ நமக்கெல்லாம் தெரியும் வந்து என்ன சொன்னால், நான் இப்போ வந்து ஜென்ரலாக சும்மா நார்மலாக கதைக்க போகிறேன்னு சவுதி ரிலேட்டடான ப்ராஜெக்டை மட்டும் இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கக்குள்ள வந்து நியோம் ரிலேட்டடான ப்ராஜெக்ட், அதே போல் வந்து ரெட் சி குளோபல், திர்ரியா, கிட்டியா, ரொஷின், இது வந்து சவுதி டவுன் டவுன், முரப்பா, இந்த மாதிரி மெனி ப்ராஜெக்ட்ஸ். 7ங்கிற இது ஒரு என்டர்டைன்மெண்ட் ப்ராஜெக்ட், அராதா, சவுதா டெவலப்மெண்ட், போட்டிக், அப்படி நம்ம ஜபல் ஒமர், ஜித்தா சென்ட்ரல், இது வந்து ரூரல் மதீனா, த ரிக், அப்படின்னு மாதிரி டோட்டலி டிஃப்ரெண்ட்டான என்டர்டைன்மெண்ட் ப்ராஜெக்ட். அதே போல் வந்து ராயல் கமிஷன் ப்ராஜெக்ட், அப்படின்ற மாதிரி மெனி ப்ராஜெக்ட் வந்து இப்போ லான்ச் பண்ணிக்கிற டைமில் வந்து இப்போ இதில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து டோட்டலி வந்து இன்டீரியர் ஃபிட் அவுட் ஒர்க் மார்க்கெட் வந்து வெரி ஹியூஜ் டிமாண்ட் இன் ஃபியூச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக வந்து நான் ரீட் பண்ணின ஒரு ஆர்டிக்கல் வந்து என்ன சொன்னால், ஒரு 2027 வந்து ஒரு இன்டீரியர் ஃபிட் அவுட்டுக்கு வந்து ஒரு ஹை லெவல் டிமாண்ட் உண்டு, ஒரு மேக்ஸிமம் லெவல் டிமாண்ட் உண்டு இருக்க, ஒரு ஹை லெவல் சான்ஸ் உண்டு இருக்குது. அதால் வந்து நம்ம வந்து இந்த இன்டீரியர் ஃபிட் அவுட்டில் வந்து நம்ம ஒரு நாலேஜ் ஒன்று நம்ம எடுத்து வச்சிருக்கிறது வந்து நம்மளோட கரியருக்கு வந்து ஒரு ஹை லெவலுக்கு நம்ம மூவ் ஆகக்கூடிய ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, அப்போ அதால் வந்து இந்த இன்டீரியர் ஃபிட் அவுட் வந்து இந்த ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொன்னால் இன் ஃபியூச்சரில் வந்து எப்பயும் வந்து ஒரு ஹை டிமாண்டாக இருக்கிறது வந்து ஒரு இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லாத ஒரு விஷயம் உண்டு. ரைட். இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு சொன்னால், இப்போ இதில் வந்து யார் இந்த கோர்சஸை வந்து லேர்ன் பண்ணலாம், தட் இஸ் அனதர் கொஷன். ரைட். இதில் வந்து நம்ம பார்க்கலாம் who can learn this course. ரைட். இதுக்கு நான் என்ன சொல்லலாம் அப்படி சொன்னால், ஸ்பெஷலாக வந்து இந்த இன்டீரியர் ஃபிட் அவுட்டுங்கிறது வந்து என்ன சொன்னால் இது ஒரு solid knowledge. இது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சிவில் கியூவர்ஸ், சிலவங்க வந்து இருப்பாங்க எம்இபி கியூவர்ஸ், அதே போல் சிலவங்க வந்து எஸ்டிமேட்டராக இருப்பாங்க பில்டிங் ஒர்க்ஸுக்கு, சிலவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக வந்து கியூவர்ஸாக ஒர்க் பண்ணி கொண்டிருப்பாங்க, சிலவங்க வந்து கொமர்ஷியல் மேனேஜர்ஸ், அவங்க வந்து பில்டிங்கோ மற்ற ரிலேட்டடாக, அது கான்ட்ராக்ட் மேனேஜர்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர்ஸ் ஆல்சோ ஈவன், அண்ட் ஆல்சோ வி கேன் சே சம் ப்ரொஜெக்ட் இன்ஜினியர்ஸ். இப்படின்ற மாதிரி நான் சொல்கிற இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா டைப்பான பீப்புளும் வந்து இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்.
அடுத்து வந்து என்ன சொன்னால் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்கோப்ஸ் ஆல்சோ. அப்போ வந்து நீங்கள் சிவில் கியூவர்ஸ்ன்னு சொன்னால் உங்களோட நாலேஜை வந்து இந்த இன்டீரியரில் வந்து ஃபிட் அவுட்டில் வந்து நீங்கள் ஒரு எடிஷனல் நாலேஜை வந்து எடுக்கிறது வந்து இந்த கோர்ஸஸை வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணலாம். அதே போல் வந்து இதுக்கு வந்து பேசிக்கான ஒரு ரெக்வயர்மெண்ட் என்னென்னு சொன்னால் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரோவிங் ஒன்லி. உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் ட்ரோவிங்கை பார்த்து அனலைஸ் பண்ணினா இந்த கோர்ஸஸில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயத்தையும் உங்களுக்கு வந்து அந்த அனாலிட்டிக்ஸ் நாலேஜ் முடிக்கும்னு சொன்னால் அவ்வளவுதான் அந்த விஷயம். நம்ம அதில் அந்த மாதிரியே மூவ் ஆகிக்கொள்கிறது தான். ரைட். அப்போ இப்படியான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இந்த கோர்ஸை வந்து நீங்கள் வந்து நான் இந்த செக்டரில் இருக்கேன், அப்போ நான் லேர்ன் பண்ணலாமாங்கிற கான்செப்ட் வந்து இதில் வந்து நீங்கள் ஒரு குவான்டிட்டி சேவிங் செக்டரில் இருக்கிற எல்லோரும் வந்து இந்த கோர்ஸை லேர்ன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணுறதுல வந்து எந்த குறைவும் இல்லை. ஃபியூச்சர்ஸில் வந்து இந்த நாலேஜை வந்து நீங்கள் மேக்ஸிமம் லெவலில் ஒரு பெனிஃபிட்டுக்கு உங்களோட கரியரை ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ரைட். இதில் இருக்கிற பெனிஃபிட்னு சொல்கிற இந்த விஷயத்தை வந்து நான் இந்த இடத்த டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்னென்ன பெனிஃபிட்னு சொன்னால் ரைட், இப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி என்னதுன்னா, நீங்கள் வந்து ஒரு QSஆ இருந்து ஒரு அசிஸ்டன்ட் கொமர்ஷியல் மேனேஜர் அண்ட் கொமர்ஷியல் மேனேஜர் லெவல் கேட்டகரிக்கு மூவ் ஆகிறீங்க. இந்த QS டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுற டைமில் வந்து உங்களுக்கு ஒரு சிவில் ரிலேட்டடான நாலேஜ் மட்டும் தான் இருக்கிற மாதிரி வைப்பேன். இல்லாட்டி வந்து ஒரு MEP சிலவங்க வந்து போத் இருக்கும். ரைட். இப்படிப்பட்டவங்க வந்து ஜென்ரலாக ஒரு அசிஸ்டன்ட் கொமர்ஷியல் மேனேஜர் லெவலுக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் கொமர்ஷியல் மேனேஜருக்கு ரீச் ஆகிட்டாங்க. ரைட். இந்த இன்டீரியர் ஃபிட் அவுட்லேயும் வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து இன்டீரியர் ஃபிட் அவுட்டில் வந்து ஒரு உச்சமாக இருக்கிற கொமர்ஷியல் டைரக்டர் லெவலுக்கும் போகலாம். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பேசிக் வந்து நீங்கள் என்னத்தில் ஒர்க் பண்ணினாலும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சில நீங்கள் ஒரு சிவில் QSல வந்து நீங்கள் ஒரு கொமர்ஷியலோ ஒரு அசிஸ்டன்ட் கொமர்ஷியல் மேனேஜர் ஒரு சீனியர் QS வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கீங்க. அதிகமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கால் பண்ணுற டைமில் வந்து இன்டீரியர் ஃபிட் அவுட் ஸ்பெஷலாக வந்து கால் பண்ணிங்கன்னா கொமர்ஷியல் மேனேஜர்ஸ் ஃபார் இன்டீரியர் ஃபிட் அவுட். அப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு சீனியர் QSஆ வந்து ஒர்க் பண்ணுற டைமில் வந்து ஒரு கொமர்ஷியல் மேனேஜர் இன்டீரியர் ஃபிட் அவுட்டுக்கு வந்து டிரெக்டாக அப்ளை பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் தீஸ் நாலேஜ். ஓகே. என்ன சொன்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் சீனியர் QSஆ வந்து ஒரு 15,000 வந்து எடுங்கன்னு சொன்னால் இன்டீரியர் ஃபிட் அவுட் கொமர்ஷியல் மேனேஜருக்கு மினிமம் வந்து ஒரு 30,000 வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். ஒரு டபுள் சேலரிக்கு வந்து நம்ம வந்து மூவ் ஆகக்கூடிய சான்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ இந்த சான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் இன்டீரியர் ஃபிட் அவுட்டில் வந்து உங்களுக்கு நாலேஜ் ஒன்று இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் இந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி இந்த ஜாப்பை கெயின் பண்ணுறதுக்குரிய ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ பெனிஃபிட்னு சொல்கிற டைமில் வந்து என்னென்னு சொன்னால் இதில் வந்து இன்டீரியர் ஃபிட் அவுட்டில் வந்து நீங்கள் ஒரு அதாவது QS லெவலில் இருந்து ஒரு கொமர்ஷியல் லெவலுக்கு வந்து நம்ம போகக்கூடிய சான்ஸ் ஒன்று இருக்குது. பேஸ்ட் ஆன் அவர் சேலரியும் வந்து நம்மளோட ஒரு டபுள் சேலரி ஒன்றும் நம்ம எடுக்கக்கூடிய சான்ஸ் ஒன்று இந்த இடத்துல இருக்குது. ஓகே. ஸோ நம்மளோட கோர்சஸில் ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனை வந்து நான் வெரி கிளாரிட்டியாக வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், வெரி டீப்பாக வந்து சொல்லிட்டேன். அப்போ வந்து நமக்கு வந்து இந்த கோர்சஸில் வந்து எந்த குறைவும் இல்லை. மேக்ஸிமம் லெவல் வந்து ஹை லெவல் பெனிஃபிட் வந்து இருக்குது நம்ம ஃபியூச்சர்ஸில் கரண்ட் மூமெண்ட்லேயும். ஓகே கேஸ், இது வந்து நம்மளோட பேசிக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ வந்து நம்ம போகிறது என்னென்னு சொன்னால் அதாவது ஜென்ரல் ப்ரீலிமினரிஸ்ன்னு சொல்லி நம்மளோட கோர்சஸில் அடுத்தடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம மூவ் ஆகிறோம். இப்போ நம்ம செகண்டாக வந்து நம்ம என்னதுக்கு போகிறோம்னு சொன்னால் ஜென்ரல் ப்ரீலிமினரிஸ். அது என்ன ஜென்ரல் ப்ரீலிமினரிஸ் ஃபார் த இன்டீரியர் ஃபிட் அவுட். ஸ்பெஷலாக வந்து சிவில் MEPக்கு இல்லாமல் இன்டீரியர் ஃபிட் அவுட் வந்து ஸ்பெஷலாக வந்து சில ப்ரீலிமினரிஸ் இருக்குது, அந்த டிஃப்ரெண்டான கான்செப்ட் இருக்குது. அப்போ இன்னும் அந்த கான்செப்ட் ஸ்ட்ராட்டஜி ஐடியாஸ் அதாவது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுற எல்லா ப்ரீலிமினரியும் வந்து நம்ம இன்டீரியர் ஃபிட் அவுட் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னால் அப்படி இல்லாமல் இல்லை. இதில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். அப்போ இது என்ன விஷயங்கிறத இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.